अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू. நான் பேசுற படம் அப்படியே ஓகே. எஸ்டர்டேஸ் கிளாஸ்ல நம்ம லாஸ்டா பார்த்த விஷயம் பேஜ்ல ஓவரால் பேஜ்ல வர ஃபாண்ட்ஸ் எப்படி டிசைன் பண்றதை பார்த்து நம்ம மற்ற அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ்ல எப்படியான செலக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சிஎஸ்எஸ்ங்கிறதே செலக்டர்ஸை வச்சு தான் நம்ம உள்ள நம்ம HTML எலிமெண்ட்ஸை டிசைன் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் செலக்டர்ஸ் மெயினாக ரெண்டாக இருக்கும். ஒன்று HTML செலக்டர்ஸ், அடுத்தது CSS செலக்டர்ஸ். HTML செலக்டர்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ அப் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் HTML குறிப்பிட்ட ஒரு எலிமெண்ட்டை நம்ம டிசைன் பண்ற CSS ஃபைலுக்குள்ள வச்சு நம்ம அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பொடியில வர இந்த பொடிங்கிற அந்த டேகுக்குள்ள வர நம்ம என்னென்ன CSS ப்ராப்பர்ட்டிஸ் அதோட ரிலேட்டடான வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோமோ அது ஆட்டோமேட்டிக்கா மாறக்கூடிய மாதிரி இருக்கும். திஸ் இஸ் சம்திங் லைக் கஸ்டமைசேஷன். டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல இருக்கிற விஷயத்தை நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதே போல் ஏனைய விஷயங்களை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏங்கிற டேக் AHREF நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் AHREF அந்த எலிமெண்ட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு லெட்டர்ஸாக இருக்கும். அதுக்குள்ள அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அது கிளிக் பண்ணப்பட்டால் வயலட் கலருக்கு மாறும். இதுதான் ப்ரௌசர் டிஃபால்ட் செட்டிங். நம்ம எப்படி அது நம்மளுக்கு விரும்பின மாற்றிருக்கோம். ஸ்டார்டிங் கலர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும். அதே போல் டிரான்சிஷன் சொல்லப்படுகின்ற விஷயம் வந்துட்டு அந்த வெப்சைட்ல வந்து சேர்ற நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது குறைவா இருந்தா வேகமா வரும், இது கூடினா ஸ்லோவா வரும். ஓகே. இந்த ஹோவர் ஆக்டிவ் ஃபோக்கஸ்ங்கிறது உங்களோட லிங்க் இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மக்களே. வெப்சைட்டுங்கிறதே லிங்க்ஸை யூஸ் பண்ணி சேருது. ஸோ அந்த லிங்க்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோவருங்கிறது உங்களோட லிங்குக்கு மேலால உங்களோட மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகிற டைம் தான் அந்த ஹோவருங்கிற. அந்த டைம்ல என்ன சேஞ்சஸ் வரணும் செல்லிப்படத்தை சொல்லியிருக்கோம். ஓகே. அதே போல ஆக்டிவ்ங்கிறது அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ற டைம், கிளிக் பண்ணிட்டு இருக்கிற டைம் எல்லாமே ஆக்டிவ் தான். நம்ம நார்மலா கிளிக் பண்ணிட்டு எடுத்துருவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணா அடுத்த இதுக்கு போயிடும். அந்த கிளிக் பண்ற டைம்ல எப்படி மாறணும், என்ன சேஞ்சஸ் வரணும். ஸோ இது எல்லாமே ஈக்குவல்ங்கிறதால அடுத்தது ஃபோக்கஸ். நீங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் உங்களோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாமலுக்கு மெஷின் ஆஃப் பண்ணாமலுக்கு திரும்ப அதே பேஜ் போவீங்க இருந்தா அந்த லிங்க் வந்து எப்படி உங்களுக்கு வழங்கணுங்கிறது தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட்ல என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ இதுல என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு குறிப்பிட்ட லிங்குக்கு மேலால போகக்குள்ளையும் சரி, அது கிளிக் பண்ற டைம்லையும் சரி, ஆக்டிவ்ங்கிறது ஃபோக்கஸ்ங்கிறது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ஒரே ஸ்டைல்ல இருக்கணுங்கிறது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸ்டார்டிங்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டைல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டைலுக்கு மாறும். நம்ம டைரக்டா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல நீங்க லிங்கை பார்க்கலாம். வெப்சைட்டை ஜூம் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க லிங்க் இப்ப டிஃபால்ட்டா கிரீன் கலர்ல இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறது. டிஃபால்ட்டா எப்படி இருக்கணும் நினைக்கிற HTML கலர் போடுற மீனிங் என்னன்னு கிரீன் கலர். ஸோ நீங்க இவ்வளோ கிரீன் போடலாம். பட் நான் கலர் கோட் யூஸ் பண்றது பெட்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு கிரீன் கலர் எடுத்துக்கொண்டா அதுல வித்தியாசம் வெரைட்டி ஆஃப் செலெக்ஷன் இருக்கு. கிரீன்ல டார்க் கிரீன், லைட் கிரீன், என்ன பாசி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வித்தியாசமான கலர். ஸோ அதை நம்ம பேர்டை வச்சு யூஸ் பண்ணிடலாம். கலர் கோட் HTML கலர் கோடை வச்சு தான் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கலர் கோட் யூஸ் பண்ணிக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் அந்த ஃபோன்ற பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேக்ரவுண்ட் கலர் லெட்ஸ் எல்லோவா இருக்கிறது கொடுத்தீங்க, அல்லது நீங்க இதுலயும் கொடுக்கலாம். பேர் என்ன HTML கலர் கோட்லயும் கொடுக்கலாம்.
நான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோட கொடுத்துருக்கிறேன். இப்போ செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து எல்லோ மாறுது. இதெல்லாம் லிங்க் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அந்த வெப் பேஜில். சகலத்துல பேக்ரவுண்டும் எல்லாமே லிங்க் யூஸ் பண்ணது, ஏஹெச்எஃப்ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. யோசிக்கலாம், இந்த லிங்குக்கு வேற கலர் வேற ஸ்டைலும், அதே மாதிரி இந்த கண்டென்ட்ல வர லிங்குக்கு வேற ஸ்டைலும் யூஸ் பண்ணணுமா இருந்தால் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், கிளாஸ் அல்லது ஐடி செலக்டரை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகலாம். இன்னும் கொமனா தானே கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏங்கிற எலிமெண்ட் இப்படி இருக்கணும். ஸோ எங்கெல்லாம் ஏங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த மாதிரி மாறும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எல்லோடு கொடுத்ததால எல்லோடு வந்துச்சு. நான் ஜஸ்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது டிரான்சிஷன். டிரான்சிஷன்ங்கிறது அதோட ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சோன்னா உங்களோட பேஜுக்கு வந்து சேர நேரம் தானே அது. அதை நீங்கள் இன்னும் ஸ்லோவாக வரணும் அண்டு நினைச்சீங்கன்னு சொன்னால் அந்த டைமை கூட்டலாம், இதை கூட்டிட்டு போகலாம். ஓகே, அடுத்தது ஹோவர். இப்போ நம்ம இதுலேயே பார்ப்போம். இந்த லிங்குக்கு மேலால நம்மளோட மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும்போது வர ஸ்டைல் தான். சி மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும்போது ஒரேஞ்சா மாறன்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எந்த லிங்கும் அதில் கொடுக்கல. நான் ஜஸ்ட் சேவ் பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோன்னா, விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இருந்தது. என்ன ரீசன், நான் இதில் பாருங்க, ஹோவர் ஆக்டிவ் ஃபோக்கஸ் ஆக்டிவா இருக்கும். மேலே போகும்போது ஆக்டிவா இருக்கிற டைம்ல எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருந்து கொடுத்து வச்சுக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கல. டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் அந்த லிங்க் தனித்தனியாக நான் உங்களுக்கு விளங்க அது சொல்லி தரேன். நான் என்ன லிங்க்னு சொல்லி வேண்டும் முடியும் வரைக்கும் ப்ளீஸ் சைலண்ட். ஓகே, டெக்கரேஷன்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அந்த லிங்குக்குள்ள ஒரு அண்டர்லைன் வரணும் விரும்பினீங்கன்னு சொல்லலாம், இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அண்டர்லைன் சேவ் பண்ணிட்டு இப்போ லிங்க் செக். இப்போ நான் மூவ் பண்ணுறேன். சி இப்போ மேலால போகும்போது அண்டர்லைன் உருவாகுது. மேலே போகும்போது கிளிக் பண்ணுற டைம் எல்லாமே அண்டர்லைன் உருவாகுது. ஓகே, ஒருவேளை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஹோவருக்கு போகிற ஸ்டைல், அடுத்தது ஆக்டிவான டைம், கிளிக் பண்ணுற டைமில் போகிற மாதிரி விரும்புனீங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக you can create here active curly bracket start. இதில் நீங்கள் தேவையான விஷயத்தை டைப் பண்ணலாம். லெட்ஸ் சே ஆக்டிவான டைமில் கலர் வந்து அந்த ஃபோன் லிங்குக்குரிய ஃபோன் கலர் வந்து ரெட்டாக மாறணும். ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்துட்டு நான் அண்டர்லைன் எதுவுமே வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணிருக்கோம். ஓகே, முதல் கிரீன் கலர். ஓகே, அது பிறகு ஹோவர் நான் கிளிக் பண்ணலாம், அதுக்கு மேலெல்லாம் மூவ் ஆகுற டைம் இந்த மவுஸ் பாயிண்ட் ரெட் ஆரஞ்சு கலர் அண்டர்லைன் மாதிரி. இப்போ கிளிக் பண்ணுற டைம்ல பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ண ரெட்டாக மாறுது, அண்டர்லைன் இல்லை. இதுதான் நான் லாஸ்ட் அப்போ செஞ்சது, தனி எழுதி இருக்கிறேன். அது இந்த இருக்கிறது ஆக்டிவாக இருக்கிற டைம்ங்கிறது கிளிக் பண்ணுற டைம். அந்த டைமில் ரெட் கலரில் இருக்கணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு மாறும். ஓகே, நீ யோசிக்கலாம் வேற வேற என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணலாம், எனக்கு இவ்வளவு தான் தெரியும் கங்கால எப்படி போறோம்னு சொல்லி. நீங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இப்படி சர்ச் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல CSS டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. CSS டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு எழுத்துக்களோட வெப்பேஜில் யூஸ் பண்ணப்படுற எழுத்துக்களோட சம்பந்தப்பட்ட சகல விதமான CSS டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம்னு சொல்லி
தனி லிஸ்டே இருக்கு. ஸோ நீங்க தேவையான இப்போ டெக்கரேஷன் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அண்டர்லைன் இது வேற வேற பெலூஸும் இதுக்கு யூஸ் பண்ணப்படும். அதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கின்ற அவசியம் இல்லை, இதில் பாடமாக்கி வச்சுக்கணும். சரி, சகலது இன்டர்நெட்ல இருக்கு. நம்ம தேடி அதை விளங்கினோம்டா சரி, இது என்னத்துக்கு யூஸ் பண்ண விளங்கினோம்டா தான் நமக்கு ஈஸியா. ஓகே, இந்த கலர்ங்கிற விஷயமும் அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், கலரை சர்ச் பண்றதுக்கு ஈஸியான வே HTML color picker சர்ச் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்ல டைரக்டா உங்களுக்கு அது வந்துட்டு விசிபிளா இருக்கு. சரி, இந்த இடத்துல கலர் பிக்கர் இருக்கு. உங்களுக்கு தேவையான கலரை நீங்க இதுல செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் கோட் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரீன் ரேஞ்ச்ல வேண்டாம், இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கிரீன் ரேஞ்ச் வரும். இதுல நீங்க மூவ் பண்ணா தேவையான மாதிரி கிரீன் உடைய கலர் கோட் இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதை காப்பி பண்ணி தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இதுல பெரிய அளவுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் லிங்க் எப்படி செக் பண்றோங்கிறது. அதே போல பேராகிராஃபை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்குரிய CSS ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. மார்ஜின் பொட்டம், இது மார்ஜின் பேடிங் பார்க்குற டைம்ல நான் விளங்கப்படுத்துறேன். அதே போல H1, H2, H3, H4, H5, H6 அண்ட் ஃபிகர், இந்த போல எலிமெண்ட்டும் அதுக்குரிய ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, அது ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு ஸ்டைல்ல இருக்கும், பட் இதுல டிஃபால்ட் ஸ்டைல மாத்திருக்காங்க. ஓகே, இந்த வெப்கிட் செலக்ஷன் இந்த விஷயங்கள் நான் தனியா சொல்றேன். அண்ட் திஸ் ஒன் நேவிகேஷன், இப்போ டைரக்டா நான் அந்த செக்ஷனுக்கு போறேன். Set original, reset original size. ஓகே, நேவிகேஷன் பார் நான் இருக்கிற இந்த ஏரியாவில் அவங்க டிஃபால்ட்டா செஞ்சு வச்சுக்கிறாங்க. பட் இதில் இருக்கிற ஃபோன்ற கலர், ஃபோன்ற சைஸ், மார்ஜின், பேக்ரவுண்ட் கலர், அது எப்படி மாறணும், சகல விஷயங்களை நாம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். லெட்ஸே இப்போ இந்த பாருங்க, அண்டர்லைனோட இது நான் இப்போ செஞ்சு பார்த்தது ப்ரீவியஸ்லி. ஓகே, இது பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் வேற 2 முறை கலர்ல இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், அல்லது இந்த அண்டர்லைன்ல கலரை சேஞ்ச் பண்ண விரும்புனா நம்ம என்ன செய்யணும், இதுக்குரிய CSS கிளாஸை தேடி பிடிக்கணும். ஓகே, ஸோ வாட் வி கேன் டூ, 2 மெத்தட் இருக்கு. ஒன்று நம்ம கோடிங், CSS கோடிங்ல வந்துட்டு பாருங்க, HTML போங்க, HTML போயிட்டு ஓகே, என்ன நம்மட நான் காட்டப்படுறது அந்த நேவிகேஷனுக்குரிய ஏரியா. நேவிகேஷன் கூட இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நேவிகேஷனுக்குரிய தனி எந்த இடத்துல போடுவோம், அந்த நேவிகேஷன் ஏரியா அந்த நம்மளோட வெப்சைட்ல இப்போ நான் காட்டினேன் இந்த டோட்டல் ஏரியாவுக்குரிய அதோட HTML எலிமெண்ட்ஸ், அதோட டிசைன், சகல விஷயங்களும் இந்த ஓடோ ஏரியா, இந்த நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ற இடத்துல வந்துருக்கு. அதாவது லைன் நம்பர் 18ல இருந்து எந்த பேஜ்ல லைன் நம்பர் 133 வரைக்கும் இவ்வளவும் அந்த நேவிகேஷன் ஏரியா. அதுக்குள்ள வர கண்டென்ட்டோட சம்பந்தப்பட்ட, டிசைனிங் சம்பந்தப்பட்ட என்னன்னு சொல்றேன், கிளாஸ் ஃபைல், அடுத்து ஐடி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு இதுல பேக்ரவுண்டை மாத்தணுமா இருந்தா பேக்ரவுண்ட் கலரை மாத்தணும், அல்லது இந்த அண்டர்லைன் கலரை மாத்தணும், டிசைனை மாத்தணும், இதுல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் சேர்க்கறது ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டேன், எப்படி சேர்க்கிறேன், எப்படி ஒன்று ரிமூவ் பண்ற சேர்க்கிறேங்கிறது. கலரோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்தணுமா என்ன செய்யணும், அது எக்ஸாக்ட் எனக்கு கிளாஸ் நேம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அது பெருசாக யோசிக்க தேவையில்லை, நம்ம கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர நம்மன்னு சொன்னா நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். புதுசுன்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க இன்னொரு முறை இருக்கு இந்த இதுக்குரிய கிளாஸ் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் நேற்று சொல்லி தந்தேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் சொல்லி கொடுத்தேங்க என்று சொன்னா, ஓகே, வெப்சைட்ல எந்தெந்த பகுதி ஓகே பாருங்க, மூவ் பண்ண
இது வந்து டோட்டல் பேஜை மென்ஷன் பண்ணுது. இது பாடின்ற ஸ்டார்ட் பண்ண இந்த HTML ஏரியா வந்துட்டு நம்மளோட டோட்டல் பேஜை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கண்டுபிடிக்கணும் யார நேவிகேஷன் வேற. இதுவும் இல்லை. இது அடுத்தது பேஜ் உள்ளுக்கு பேஜை மென்ஷன் பண்ணுது, அது இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட். இது ஒவ்வொன்றா நீங்கள் மூவ் பண்ண இந்த இடம் தான் நம்மளோட நேவிகேஷன் உடைய. நீங்கள் இதை கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல செலக்ட் ஆகி பாருங்க, இந்த இடம் வந்து செலக்ட் ஆகும். இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம், அதுக்குள்ள எத்தனை நேவிகேஷன் இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ள பார்க்கலாம். இதுல முதலாவது நேவிகேஷன் பார் வந்துட்டு ஆக மேலுக்கு இருக்கிற அந்த ஏரியாவுடைய டிசைனிங் செக்ஷன். ஓகே, அதில் சப் கேட்டகரி ஏதோ ஒரு சம்மந்தம். இப்படி ஒவ்வொன்றா கிளிக் பண்றது மூலமா நீங்க அது எந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணுங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தேவை என்ன, இதில் கலரை தானே மாற்றணும். ஸோ அதுக்குரிய ஏரியா எதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஏரியா தான் டாப் மெனு கிளாஸ் ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ சிஎஸ்எஸ்ல அதை தானே அப்போ தேடி பிடிக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ள தான் நான் டிசைனை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது டாப் மெனு அல்லது கண்டெய்னர் இதெல்லாம் கிளாஸ் நேம். இதில் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் நேமை தான் நான் ஒருத்த மாற்றிட்டு போகணும். ஓகே, ஸோ லெட் மீ செக் நவ். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு வாங்க. கண்ட்ரோல் எஃப் அடிங்க. உங்களோட கிளாஸ் நேமை செக் பண்ணுங்க. இதுக்குள்ள சரி, டாப் மெனு ஒன்றா இருக்கு, நம்ம செக் பண்ணணும். இதுல பேக்ரவுண்ட் கலர் சம்பந்தப்படணும்னு சொன்னா கலர் அல்லது பேக்ரவுண்ட் கலர் ஏதாச்சும் ஒரு வேர்டிங் ஒன்று அந்த இடத்துல இருக்கு. டாப் மெனு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல டாப் மெனு இருக்கு. பட் அடுத்த கலர் சம்பந்தமான விஷயம் மென்ஷன் பண்ணப்படல. நம்ம என்ன பண்ணுங்க, இது இல்லை. ஸோ இதுக்குள்ள கலர் சம்பந்தமான விஷயம் இல்லை. டாப் மெனுங்கிறது ஒரு சடனம் வந்திருக்கு. அடுத்த அதுல பேடிங்கை மட்டும் மென்ஷன் பண்ணியாங்க. பேடிங் நம்ம என்ன பெறலாம் அப்படியே வச்சுட்டு ஸோ அடுத்த ஃபைல் நேம் செக் பண்ணுங்க. கண்டெய்னருக்கு நம்ம யூஸ் பண்றதில்ல, அது ஒரு இதை கிரியேட் பண்றது. ரோவும் தேவைப்படாது. என்ன ரீசன், ரோண்டா அந்த ரோவை ஃபுல்லா மென்ஷன் பண்றது, அதில் கலர் இருக்க மாட்டோம். ரோவை கிரியேட் பண்றதுக்குரிய XY ஆகிற சம்பந்தமான விஷயங்கள். அந்த கொல் S2 பார் இந்த விஷயம் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்போட சம்பந்தப்பட்டது. பூட் ஸ்ட்ராப்பும் சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் லைப்ரரி உண்டது, அது தனி கன்செப்ட். பூட் ஸ்ட்ராப்ங்கிறது அடுத்தது சொல்றேன் வேர்ட் ப்ரெஸ், இது எல்லாமே தனித்தனி கான்செப்ட். ஸோ இது பூட் ஸ்ட்ராப்ல இருந்து கால் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் நேம் உண்டு. இதுல உங்களுக்கு சந்தேகம், இதை நம்ம யோசிக்க தேவையில்லை. என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு பேஜை 2-3 காலம் ரோ வைஸா டிவைட் பண்றதுக்கு பூட் ஸ்ட்ராப்ல டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கிற கிளாஸ் ஃபைல்ஸ் தான் இது. உங்களோட இதுக்குள்ளேயும் பூட் ஸ்ட்ராப் ஃபைல் இருக்கும், பட் அதில் நம்ம பெருசாக டச் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவை உள்ளுக்கு இருக்கிற மற்ற டிசைன்ஸை சேஞ்ச் பண்றது, கலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இது லோகோன்னு சொல்லப்படுகின்ற விஷயம். லோகோல என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, அந்த அரபிக்குங்கிற எழுத்து டிசைன் பண்ணிக்கிறாங்க லோகோங்கிற அந்த அந்த கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணி. நம்மளுக்கு அதுவும் தேவை. நம்மளுக்கு தேவை மெனு. மெனுக்கு வந்தீங்க என்ன சொன்னா ஆக்டிவ். ஓகே, கிளாஸ் ஃபைல் ஆக்டிவ், அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கிளாஸ் வந்து ஆக்டிவ்ங்கிற கிளாஸ். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ள கலர் சம்பந்தமா எதுவும் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா லிங்குக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட் ஃபவுண்ட் வெயிட் 400 இருக்கணும் அண்டு சொல்லி. ஓகே, ஸோ அதுவும் இல்லை. Okay, yeah, text right. Menu 1.
இன்னைக்கு நம்மட இந்த கிளாஸ் ஃபைல் நேவிகேஷன் உடைய இந்த ஃபைலுக்குரிய ஏரியா தான் இருக்குது. ஓகே, இதுல கலர் சம்மந்தப்படுது. ஸோ இந்த நேவிகேஷன் மெனுவுக்கு யூஸ் பண்ணிக்கிற கிளாஸ் நேம் தான் FH5ZOD NAV சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படித்தான் கொடுக்கற அவசியம் இல்லை. டெவலப் பண்ணாரு, அவர் ரீசனஸ்க்கு அப்படி கொடுத்து வச்சுக்கிறாரு. இதில் என்னென்ன கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க? FH5ZO-NAV, அடுத்தது UL ULLங்கிறதெல்லாம் HTML டேக் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது .hash drop down LI, அடுத்தது ஹோவர். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த எழுத்துக்கள் இந்த கலர்ல இருக்கணும், வெள்ளை கலர். FFFங்கிறது ஒயிட் கலர். நம்ம நார்மலாவே செக் பண்ணி பார்க்கலாம். Okay. Background color. Fine. So இப்போ பாருங்க, இதுக்குரிய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றதுக்குரிய ஃபர்ஸ்ட் வே என்ன இருக்கு? நம்மட நேவிகேஷனுக்குரிய கிளாஸ் ஃபைல் இதுதான். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் என்ன இருக்கு, நம்ம நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருக்கிற கிளாஸ் நேம் வந்து இதுதான். ஸோ இந்த நேவிகேஷன் பார் இதை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். இது ரெண்டையும் சேர்த்து மாதிரி இந்த டொப்ல இருக்கிற இந்த ஏரியா, அடுத்தது இந்த ஏரியா. இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா அதே கலர்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஏரியாவை தான் நீங்க மாற்றணும்னு சொன்னா இந்த ஏரியாக்குரிய கிளாஸ் ஃபைலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டாப் மெனு நம்ம முன்னால பார்த்த மாதிரி. ஓகே, டாப் மெனு என்ன இருக்கு? இந்த இடத்துல இருக்கு டாப் மெனு. இந்த ரெண்டாவது அந்த மெயின் நேவிகேஷனை ரெண்டா உடைச்சிருக்கிறாங்க. ஒன்று என்ன இருக்கிற செக்ஷன் நேவிகேஷனுக்குலாம் ரெண்டு பேர் நல்லா கவனிச்சுக்கொள்ளும். ஒன்று இந்த செக்ஷன், அடுத்தது ரெண்டாவது செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன்லாம் நம்மளோட நினைக்கிற லிங்க் எல்லாம் இருக்கு இந்த ஏரியாவுக்கு. ஸோ செகண்ட் செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அதுக்குரிய கிளாஸ் நேம் வந்துட்டு டாப் மெனு. எந்த ஃபைலில் இப்போ உங்களோட ஃபைலில் என்ன நேம் கொடுத்து வச்சுக்காங்கன்னு நீங்கள் தான் செக் பண்ணணுமா? சில நேரங்கள் அவங்க அந்த நேவிகேஷன் நேவிகேஷனுங்கிற டெக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிப்புங்கிற டெக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவரோட தெரிகிற எலிமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரல்ஸ் வெப் பேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து உங்களோட கோடிங்கில் கிளிக் பண்ண பக்கத்தில் உங்களோட வெப்சைட்டை தனியாக செலக்ட் பண்ணி காட்டும். இந்த கோடிங் எந்த ஏரியாவை ரிப்ரசென்ட் பண்ணுது, இந்த கோடிங் எந்த ஏரியாவை ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். ஸோ டாப் மெனுவில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் ரெட் கலர் இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த ஏரியா மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒன்று இருக்கணும். அதே போல இந்த ரெண்டு அந்த மெயின் நேவிகேஷன்ல மெயின் பார்ட்டை பாருங்க, டொப் அண்ட் ஒன்று இருக்கு. டொப்புண்டா தனியாக அந்த ஒரு துண்டு மட்டும், இருக்கிற மேலுக்கு இருக்கிற துண்டு மட்டும்.
இந்த துண்டு தான் டொப்புன்னு சொல்லி அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள மென்ஷன் அதுல டிசைனை டொப்புங்கிற கிளாஸ் ஃபைல கொடுத்து வச்சுக்கிறாங்க நான் டொப்புங்கிறது என்ன செய்வோம் டொப்புங்கிற ஃபைலை செக் பண்ணி பார்ப்போம் இந்த அறிக்கை டொப்புண்டு வர்றது மார்ஜின் பொட்டம் தந்திருக்கு சரியா border பொட்டம் தனி அந்த அந்த என்னன்னு சொல்றேன் அந்த டாப் ஏரியாவை வளைச்சி ஒரு border கிரியேட் பண்ண சொல்லிக்கிறாங்க பட் அதுல இடது பக்கம் லெஃப்ட் சைட் டாப் மூன்று பக்கத்தை தவிர பொட்டமை மட்டும்தான் அதுக்குரிய border மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்காங்க border சைஸ் வந்து 1 பிக்சல் அது ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் கலர் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு கொடுத்து அதே கலர்ல இருக்கணும் கொடுத்துக்காங்க இந்த கலரை நீங்க மாத்தணுமா இருந்தா கொடுத்த கலரை மாத்தலாம் HTML கோட கொடுக்கலாம் இது வேண்டாலும் ஓகே see இது yellow கலரை மாத்திருக்கேன் அந்த border லைனை வந்துட்டு ரெட் கலரா மாத்திருக்கேன் சோ நீங்க விரும்புற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கிறதுக்கும் இப்போ கிரியேட் பண்ணிக்கிற இந்த ஏரியாவுக்கும் ஒரு ரெட் கலர் லைனை நீங்க யூஸ் பண்ணணும் விரும்புனீங்கன்னு சொன்னா then go again அதுக்குரிய அந்த இதுக்குரிய டாப் மெனுக்குள்ளே நீங்க எழுதலாம் தேவைன்னு சொன்னா இதுக்குள்ளே நீங்க எழுதலாம் நினைக்கிற கோடிங்க தூக்கி போட்டீங்கன்னு இப்படி இந்த கோடிங் நம்மளுக்கு எந்த இதை யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும் see இதுக்கும் ரெட் கலர் வந்திருக்கு நான் லைன் சைஸை பெருசாக உங்களுக்கு ஈஸியா வித்தியாசப்படுத்தி பார்க்கற மாதிரி இருக்கும் let's see 30 pixel இதுவும் 30 pixel see இதுவும் border வந்து இதுக்கும் அந்த border கிரியேட் பண்ணிருக்கேன் நான் பெருசாக இருக்கேன் பட் உங்களுக்கு ஈஸியா விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி மொபைல்ல யூஸ் பண்ணீங்கன்னு விளங்காத சின்ன கோடுன்னு சொன்னா சோ நீங்க என்ன செய்யலாம் இந்த இடத்துல அந்த border டாப் மெனுக்குரிய border சைஸ் அது டிசைன்ல நீங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொள்ளலாம் ஓகே சோ இத தனித்தனியா டிவைட் பண்ணிருக்கு சோ இதர கலர் வேண்டாலும் நீங்க மாத்தலாம் தேவைன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற கலர் அடுத்தது இன்னொன்று இந்த லிங்க பாபம் இதுக்குள்ள இருக்கிற லிங்க பாபம் இந்த லிங்க எதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா inspect element or else நம்ம ஃபைலுக்கு போய் பார்ப்போம் HTML ஃபைல்ல பார்ப்போம் இந்த லிங்க் எதை யூஸ் பண்ணி ahref யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஓகே சோ நம்ம ஏங்கற எலிமெண்ட்டுக்குள்ள டைரக்ட்டா ஏங்கற எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணிக்க இதுக்குள்ள எந்த சப் கிளாஸும் இது யூஸ் பண்ணப்படல செக் பண்ணி கொள்ளுங்க ஏங்கற எலிமெண்ட்டை தேடி பிடிங்க இதுக்குள்ள இருக்கும் டிஃபால்ட்டா என்ன கலர்ல இருக்கணுமோ அந்த விஷயங்கள் தரப்பட்டிருக்கு ஓகே ரெண்டு செய்யலாம் டெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஒன்று transform transitional transform இந்த இடத்துல தேவையில்லை நம்மளோட மவுஸ் வந்துட்டு குறிப்பிட்ட லிங்குக்கு மேலால போகல அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர்ஸா மாறணும் இல்ல வேற டெக்ஸ்ட் ஃபார்முக்கு மாறணுமா இருந்தா இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய வேல்யூ நிறைய இருக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் CSS சர்ச் பண்ணி பாருங்க அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன அப்பர் கேஸ் மட்டும் வேல்யூ இருக்கா வேற வேல்யூஸ் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும் பாருங்க இப்ப ஜஸ்ட் அண்டர்லைன் மட்டும் தான் வருது இந்த வெப் பேஜ்ல நீங்க பார்க்கலாம் அண்டர்லைன் மட்டும் தான் வருது இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லாம் அப்பர் கேஸா மாறுது ஓகே இதை நீங்க வேற கலருக்கு மாறணும் மேலால மவுஸ் பாயிண்டர் வரும்போது இது வேற கலருக்கு மாறணும்னு சொன்னா இந்த ஹோவர்ங்கிற ஏரியாவுக்குலாம் எழுதணும் ஹோவர்ங்க என்ன குறிப்பிட்ட லிங்குக்கு மேலால மவுஸ் வார டைம் அல்லது கிளிக் பண்றப்போ எப்படி மாறணுங்கிறது தான் இப்போ ஹோவர் டைம்ல கலர் மாறணும் இருந்தா என்ன கலர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கிறாங்க அந்த கலர் நம்ம மாத்தலாம் இப்போ பிளாக்லாண்ட் இருக்கு பெருசா மாறல அது
Okay, I'll check and let you know if things wrong. I'll check it. Okay. So அந்த மாதிரி நம்ம இந்த மெனு ஏரியாவை நமக்கு தேவையான மாதிரி மாற்றலாம். ஸோ இதை வளர்ச்சி பார்டர் வாரது, அந்த பார்டருக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கறது, நம்ம அந்த மார்ஜின் பேடிங் பார்த்ததுக்கு அப்புறம் அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்துருக்க மெனு எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இல்லை எத்தனை இப்போ லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ண சாட்ல ரிப்ளை பண்ண எனக்கு தயவு செய்து. லேப்டாப் யார் யார் இதோட ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க, டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி. 2 பேர், மற்றவங்க 3. வேற யார் வச்சுக்கிறீங்க? ஆறு பேர் தான் வச்சுக்கிறீங்க. மத்தாக்கள் என்ன செய்றீங்க? மத்தாக்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுச்சு, லேப்டாப் ஏதோ இஷ்யூவான்னு சொல்லி. மத்தாக்கள் செய்யலையா? இப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏறாது. இப்போ நீங்கள் படத்தை லைவாக செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறக்காது. இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வருது அதெல்லாம். ஓகே, இன்னொரு ஆள் வந்து நாளைக்கு லேப்டாப் கையில் கிடச்சிருவான். ஓகே, அந்த 2 பேரும் ஓகே. இன்னும் ஒரு ஆள் ஓகே. ஸோ இது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முடியக்குள்ள உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் கேட்டுட்டு இருந்து ஒரு போனீங்க செய்ய மாட்டீங்க. ஸோ படத்தையே ப்ராக்டிஸ் பண்ணுங்க சில விஷயங்கள். இப்போ உங்களோட இப்போ லேப்டாப் வச்சுக்கிறவங்க ஒரு ஆளை பேர் மற்ற எல்லாரும் ப்ளே பண்ணாங்க. ஓகே, இந்த லேப்டாப் வச்சுக்கிறவங்க இப்போ உங்களோட மெனு ஏரியாவை நான் இப்படி செய்கிறேன். ஸ்க்ரீனை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுக்குறேன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாரும் கொடுத்துக்கிறேன். நான் மெசேஜ் பண்ணுற ஆள் மட்டும் ஓவராலாக மெசேஜ் பண்ணணும். உங்களோட டெம்ப்ளேட் எனக்கு ஷேர் பண்ணிடுமா? இதில் சரி போல ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நம்ம எல்லாம் படிக்கிறார்கள். ஓகே, இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு அந்த ஃபைலை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பட் ரெட் கலருக்கு மாற்றின மெனுவும் பட் எனக்கு மாறல. ஏர்லியாக ஒர்க் பண்ணது இப்போ ஒர்க் பண்ணல. சம்திங் இஸ் ராங். நான் திரும்ப ஸ்டடி பண்ணி தான் செய்யணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரி போல வரும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நான் யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட டெம்ப்ளேட்டை காட்டுங்க. காட்டிட்டு திரும்ப அதை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு நான் மெனுவில் இந்த ஏரியாவை இந்த கோடிங்கை யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லி ரிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் மேபி உங்களுக்கு புழங்கிருக்கின்றா இருக்கும். எரர் பண்ணா நோ இஷ்யூ. இப்போ நான் மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணிடுமா உங்களோட ஸ்க்ரீனை? ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன். இதில் பிள்ளைகள் பெஞ்சல்றாங்க பயப்பட்டு. நீங்கள் நம்மளோட யூனிவர்சிட்டி கிளாஸ் இல்லை, இது நீங்கள பே பண்ணி தனியாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக முடியக்குள்ள உங்களுக்கு ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதான் எங்கள் டார்கெட். ஓகே, ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு வெப்சைட்டை தேடி வச்சிருக்கிறேன் நான். காசு கட்டாமலுக்கு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணலாம். நம்ம இந்த கூகுளை பார்க்குற மாதிரி அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி செய்யலாம். அதை அடுத்து வச்சிருக்கிறேன். கடைசியாக தார நீங்கள் முடிகிறாண்ட இது எல்லாம் நான் ஷேர் வந்து எலோ பண்ணிருக்கிறேன். எல்லாருக்கும் எலோ பார்ட்டிசிபெண்ட் ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறேன். ஓகே, நான் எந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேனே. ஓகே, இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஷேர் ஆகும். ஓகே, இவங்க ஒரு வெப்சைட் ஒன்று டவுன்லோட் பண்ணி பிகாஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்படித்தானே? எஸ், ஸ்க்ரோல் பண்ணுங்க வெப்சைட். ஒரு ஸ்டூடெண்ட் செய்து மற்றவங்க செக் பண்ணுங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. அதில் என்ன style.css இருக்கிறது தான் உங்களோட ஃபைல். இந்த ஃபைலை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும்.
எஸ் அதுதான் நீங்க ஓபன் பண்ணணும். அந்த பூட் ஸ்ட்ராப்ங்கிறத யோசிக்க தேவையில்லை, அது தனி கான்செப்ட். ஓகே, அது thousands ஆஃப் லைனை யூஸ் பண்ணி ஒரு லைப்ரரி ஃபைல் உண்டு. ஈவன் இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணவன் கூட அந்த ஃபைலை இன்னொரு இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி அவனோட வெப்சைட்டுக்குள்ள போட்டிருக்கான். அது தனியாக ஸ்டடி பண்ற கான்செப்ட், தனி டாபிக். அது வேறையா நீ யோசிக்க தேவையில்லை இதை பத்தி நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி, தனி டாபிக். நீங்க ஸ்டைலை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ இதுல நீங்க பாருங்க, இதுல நிறைய இது இருக்கு. இதுக்குள்ள இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும், எதை மாத்தணும்னு சொல்லி. இதுல தனியாக ஈஸியா போட்டிருக்கு ஹெடர் செக்ஷன் உரிய சிஎஸ்எஸ். ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒவ்வொரு டெம்ப்ளேட் டெவலப்பர்ஸும் வித்தியாசமான மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. பட்டன் யூசர் ஏ ஹோவர், பட்டன் யூசர் ஏ ஃபோக்கஸ், பட்டன் யூசர் ஏ டாட் ஆக்டிவ். இதுக்குள்ள மாத்தினீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட லிங்குக்கு மேலால உங்களோட மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் வருது பாருங்க. இப்போ எண்ணெயில வேற மாதிரி இருந்துச்சு, உங்களில் வேற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு தான் சொன்னேன் இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி குறிப்பிட்ட ஏரியாவில் போய் பார்க்கலாம் என்ன கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த சர்ச் பண்ணி அந்த கிளாஸ் ஃபைலை உங்களோட CSS ஃபைலுக்கு தேடலாம். கண்ட்ரோல் F எடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அதில் அந்த கிளாஸ் ஃபைலை டைப் பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் காட்டும். செக் பண்ணலாம் எத்தனை இடத்துல அந்த ஃபைல் நேம் இருக்குங்கிறத செக் பண்ணலாம். அதில் இருக்கிற வெலூஸை மாற்றுறது மூலமாக உங்களால் ஈஸி ஐடென்டிஃபை. எஸ், இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பெட்டர் ஆப்ஷன். இதில் கோடிங் சைட்ல கிளிக் பண்ணுங்க. கோடிங் சைட்ல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் எந்த எலிமெண்ட் காட்டும். மேலுக்கு பாருங்க. எஸ், அதுக்குள்ளதான் நீ செக் பண்ணணும். சார் இப்போ நான் எதை சேஞ்ச் பண்ணணும்? நீங்க உங்களோட கோடிங் எடுங்க, CSS எடுங்க. CSS ஃபைல் எடுங்க. CSS ஃபைல் இல்ல இந்த பட்டன் யூசர் ஏன்னு இருக்கு பாருங்க. பட்டன் யூசர் ஏ, பட்டன் யூசர் ஏ ஹோவர், அப்படி அந்த வார அந்த செக்ஷனில் தான் அதுக்கு மேலேயும் பட்டன் யூசர் ஏன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த செக்ஷன் தான் உங்களோட நீங்க காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்களா ஒரே இதை திரும்ப திரும்ப? இல்ல சார். இப்ப பாருங்க, பட்டன் யூசர் ஏன்னு ஒன்று இருக்கு, திரும்ப அதே இன்னொன்று வந்திருக்கு. ரெண்டுமே சேம் கிளாஸ் நேம். ஒன்று மேலுக்கு இருக்கிறது ஏ வந்திருக்க கூடாது, வேற நேம் இருக்கணும் சம்திங். ஸோ இதை அந்த பட்டன் யூசர் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இதுதான் தானே உங்களோட லிங்கோட சம்மந்தப்படுது. இந்த ஏண்டு வாரது தான் லிங்கோட சம்மந்தப்பட்டது. ஓகே, இதுல பேக்ரவுண்ட் அடுத்தது பேக்ரவுண்ட் கலர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட லிங்க் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றது. கலர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த லிங்க்ல வர லெட்டர்ஸை சேஞ்ச் பண்றதுக்குரிய. ஸோ நீங்க இதுல தான் சேஞ்ச். மேலுக்கு எடுங்க, கோடிங்க மேலுக்கு எடுங்க, கொஞ்சம் மேலுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் ஹெடர்ங்கிறதுல இருந்து பாருங்க, மேலுக்கு எடுங்க. ஹெடருங்கிற ஏரியா ஒன்று இப்போ வந்துச்சு இல்லையா? கீழே கிடங்குன்னு விடுங்க. எஸ், இந்த ஹெடருங்கிற ஏரியாவில் தான் பார்க்கணும். இந்த ஹெடர் ஏரியா எவ்வளோ கவர் அப் பண்ணுன்னு சொன்னா, இப்போ உங்களோட வெப்பேஜுக்கு போங்க. இந்த வெப்பேஜில் பாருங்க, நான் வார மேலுக்கு இருக்கிற அவ்வளோ அந்த பிக்சர் ஏரியா எல்லாமே ஹெடர் ஏரியாவுக்குள்ள வரும். இதில் இருக்கிற லிங்க்ஸ், அடுத்தது இருக்கிற பட்டன், எஸ் நினைக்கிற பிக்சர் எல்லாமே ஹெடர் ஏரியாவில் வரும். இப்போ அந்த ஹெடர்ன்னு அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிற அவ்வளவும் இந்த ஏரியாக்குரிய டிசைனிங் செக்ஷனாக இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்குள்ள மாற்ற இதில் வர கலர் சேஞ்சஸ், ஃபோன் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் நோட் அதில் சேஞ்ச் பண்ணி செய்யலாம். விளங்கிட்டா? சி நான் ஓடியது சி மோன் ஜாயின் நவுன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டன் ஒரு லிங்கை யூஸ் பண்ணி தான் அந்த பட்டனை கிரியேட் பண்ணிப்பாங்க. சார் நான் இந்த வெப்சைட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்க சேஞ்ச் பண்ணினா அது? நான் கிரியேட் பண்ண பிகாஸ் என்ன சொல்லுது. இதெல்லாம் ஃபுல்லா நீங்க உள்ள CSS மாத்துனதா? CSS எல்லாம் மாத்தல, கொஞ்சம் மாத்திக்கிற சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வெப்சைட் ஹாஃப் மாத்திக்கிற, இன்னும் செய்யிக்கிறேன். சரி சரி. இப்போ இந்த கலர் மாத்திரலாம் மேலுமா உங்களுக்கு? இந்த பட்டன்ல இருப்ப ஜாயின் நியூஸ் லெட்டர்னு ஒன்று இருக்கு, இதுல இந்த பட்டன்ல கலர் மாத்தேலுமா உங்களுக்கு? சார் கலர் மாத்தியாலும் நான் எனக்கு இங்க ரெட் கலர் வேணும்னு சொல்லி நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ண அப்படியே வச்சுக்கிறேன். சரி ஓகே ஓகே. சரி, உங்களுடைய ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்க.
ஓகே, இப்போ வேற ஒரு ஆள்ற ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலுமா? இதை வச்சுக்கிற ஆள்ற நம்ம ஹெடர் ஏரியாவை மட்டும் பார்ப்போம். இந்த டாப் மெனு ஹெடர் ஏரியாவை மட்டும் பார்ப்போம். யார் சேஞ்ச் பண்ண போறீங்க? யார ஸ்க்ரீன் இது? ஓகே ஓகே, ஃபைல் ஓபன் பண்ணுங்க. வெப் பேஜ் ஓபன் பண்ணுங்க. ஓகே, அதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன? அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இதை மாத்திருக்கீங்க, நிறைய லிங்க்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஓ சார், ரெண்டு பேரும் சேம் தான். இப்போ நீங்கள் எதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால், இப்போ உங்களோட மேலே ஹெடர் எடுங்க, கீழுக்கு போகிறோம். அந்த ஹெடரில் பாருங்க, மேலுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியா பிளாக் கலர் ஒன்று இருக்கு இல்லையா, லிங்க் பின்னால வர மாதிரி. அந்த லிங்க் எல்லாம் மிக்ஸ் தானே, ஹோம், அபவுட் அஸ், பிரான்ச்சஸ் இருக்கு தானே. அதுக்கு பின்னால பிளாக் கலர் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு தானே, டிரான்ஸ்பரன்சியா. அதை உங்களால சேஞ்ச் பண்ண, அந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணலாமான்னு பாருங்க. அதுல வேற கலர் கொடுக்கலுமா அல்லது அதை ரிமூவ் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அதுக்குரிய அந்த சிஎஸ்எஸ் பிடிச்சிங்கன்னா சரி. நீங்க அந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் அந்த ஏரியாவுக்கு சிஎஸ்எஸ்ல எந்த கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி. அந்த கிளாஸ் ஃபைலை கண்டுபிடிச்சிங்கன்னா சிஎஸ்எஸ்ல அந்த கிளாஸ் ஃபைலை சர்ச் பண்ணி அதை நம்ம கலரை சேஞ்ச் பண்றதுக்கு இருக்கு, முன்னாடி அந்த குறிப்பிட்ட ஏரியாவை ரிமூவ் பண்றதுக்கு இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. அந்த ஏரியாவை கொடுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க உங்களுடைய. ஓகே, வேற யாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலுமா? யாருக்கு இருக்கா ஷேர் பண்றதுக்கு பிள்ளைகள்? இல்ல. ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்போ எல்லாருக்கும் ஓகே, நான் ஒரு 3 days டைம் தரேன். சரியா? அடுத்த 3 days உங்களோட வேலை இதுதான். நீங்க டவுன்லோட் பண்ணாங்களும் சரி தயவு செய்து உங்களோட டெம்ப்ளேட்ல இப்போ நம்ம பார்த்த வேலையை உங்களோட ஏரியா எங்க இருக்குன்னு பிடிக்கணும். சரியா? நம்முடைய மண்டை குழம்பு எங்கடா இருக்கு. சில நேரங்கள்ல சேஞ்சஸ் ஆகும், பட் வெப் பேஜ்ல சேஞ்சஸ் ஆகும். அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, சாரி கேஷ் மெமரி, அதை வந்துட்டு கிளியர் பண்ணணும். ஒரு வேற ஒரு ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் சேஞ்சஸ் வரும், காட்டாது. என்ன சொன்னா, நம்ம ஒரு ப்ரௌசர்ல ஒரு வேலை செய்யக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரௌசர்ல சில விஷயங்கள் கேஷ் மெமரியில டெம்பரரியா வந்துட்டு சேவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா காட்டாது. ஒன்று நமக்கு கேஷ் மெமரியை கிளியர் பண்ணணும் அல்லது மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரச்சனையும் வரும். உங்களுக்கு சொல்லிட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த கேஷ் மெமரி கிளியர் பண்ற வேலை பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த நார்மலா சேஞ்ச் ஆகிட்டு போகும். நான் உங்களுக்கு ப்ரௌசர்லேயே காட்டுறேன். இது நான் ஃபேஸ் பண்ணின ரியல் லைஃப் இஷ்யூஸ். நான் வெப்சைட் டெவலப் பண்ணக்குள்ள டெஸ்ட் பண்ணக்குள்ள நான் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க இந்த வெப்சைட் போனீங்கன்னா பாருங்க, இதுல போயிட்டு ஹிஸ்டரியை கொடுத்துட்டு ஹிஸ்டரியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வாரத்தை டிலீட் பண்றது நம்மளோட வேலை. கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுங்க. இதுல இருக்கும் ஆல் டைம் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் கேஷ் மெமரி 138 MB சொல்லி. இப்போ நான் ப்ரௌசர்ல என்னென்ன வேலை செஞ்சனோ அது எல்லாமே இதுல டெம்பரரியா சேவ் ஆயிருக்கு. இதை கிளியர் பண்ணிட்டோம்டா. சரி, இந்த குக்கீஸ் ப்ரௌசிங் கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னா செக் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு 3 மணிக்கு செக் பண்றீங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க வேலை செய்யுது, மாறுறதெல்லாம் காட்டுது. திரும்ப 5 மணிக்கு பார்த்தீங்க காட்டல. விச் மீன் வித்தின் திஸ் டைம் கேஷ் மெமரியில் உங்களோட வெப்சைட் சம்பந்தமான விஷயம், நீங்க டெஸ்ட் பண்ண வெப்சைட் சம்பந்தமான விஷயம் எல்லாம் சேவ் ஆகிக்கிட்டு. இப்போ நீங்க என்ன செய்யலாம், லாஸ்ட் 24 hours கிளியர் பண்ணிவிட்டீங்களா, சம்பந்தமான விஷயம் டிலீட் ஆயிடும். அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணாலும் சம்டைம் ஒர்க் பண்ணும்.
உங்களுக்கு சொலிட் பண்ணி தெரியுமா இருந்தா மட்டும் நான் கிளியர் பண்ணினேன், பட் அது வேலை இல்லைன்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா நம்புவீங்களாண்டா மட்டும் கேஷ் மெமரியை கிளியர் பண்ணுங்க. மற்றபடி நார்மலா செக் பண்ணி பாருங்க. ஒரு கோடிங்ல மாற்றம் பெறாட்டி, இப்போ நான் முன்னால கோடிங்ல உங்களுக்கு காட்டினேன், இந்த நினைக்கிற லெட்டர்ஸ் கலர் ரெட்டா மாறணும். மவுஸ் மேலால வரக்குள்ள ஹோவர் ஆகக்குள்ள கலர் ரெட்டா மாறினா கொடுத்த, பட் எனக்கு ஒர்க் பண்ணல. ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணது. சி இந்த இடத்துல என்ன கலரை கொடுத்துருக்குறேன், இந்த கலருங்கிற இது யூஸ் பண்றதே ஃபொண்ட்டுக்கு தான். நம்ம ஃபொண்ட் கலர் கொடுக்கல, கலருங்கிறது தான் நம்மட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. பட் இதை நான் ரெட்னு கொடுத்தும் எனக்கு ஒர்க் பண்ணல. ஏர்லியே இது ஒர்க் பண்ணினேன். எனக்கு ஷுவரா தெரியும், நான் அந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றேங்கிறதால எனக்கு ஹோவர் அதுக்கு மேலால வரக்குள்ள மாறணும் கலர், பட் அது மாற விடல. ஓகே, ஸோ நான் செக் பண்ணாலும் எனக்கு நான் மிஸ்டேக் விட்டேன். கேஷ் மெமரியில் செலக்ட் ஆகிட்டு கிடக்கா இல்லை வேறு இஷ்யூங்கிறது நான் செக் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வரும். இப்போ உங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால், ஒரு 3 டே டைம் ஸ்டார்ட் 3 டேஸுக்குள்ள வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி எந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணுங்க. சும்மா செக் பண்ணுங்க, ரீட் பண்ணி பார்த்துட்டு போங்க. என்னென்ன ஃபைல் இருக்கு, சிஎஸ்எஸ் ஃபைல் எங்கே இருக்கு. எல்லாருக்கும் கட்டாயம் சிஎஸ்எஸ்க்குள்ள ஸ்டைலுங்கிற ஃபைல் ஒன்று இருக்கும். அதைத்தான் நம்ம மெயினாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நான் இந்த மெனு ஏரியாவில் உங்களுக்கு காட்டினேன். இந்த சப் மெனு கிரியேட் பண்ணுறதும் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மெனு எப்படி சேர்க்கிறார், சப் மெனு எப்படி சேர்க்கிறார், அந்த விஷயம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தினா இல்லையா? சப் மெனு கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க. நீங்கள் என்ன செய்யணும், தேவையானதை ரீப்ளேஸ் பண்ணால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மெனு உண்டு, ஒரு ட்ராப் டவுன் மெனு உண்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு சப் மெனுவும் வேணும். தனியாக ஒரு மெனு வாரண்டுச்சுன்னா ஓகே, ஒரு லிஸ்ட் ஐட்டமுக்குரியதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் காணும். பட் அதுக்கு வார மெனுக்கு சப் மெனுவும் வேணுமா இருந்தால் பாருங்க, இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் போலோ கோடிங்கை நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். திரும்ப புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைராக்கியும் உங்களுக்கு விளங்கிருக்கணும் கிளியர். அப்பதான் சரியான வரைக்கும் உங்களுக்கு விளங்கும் எப்படி கிரியேட் பண்றதை டிலீட் பண்ணணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பிளாக்குங்கிற தேவையில்லைன்னா இதை மட்டும் கிளியர் பண்றதில்ல, இன்னும் இருக்கிறதுல இருந்து கிளியர் பண்ணணும். அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணாதான் இந்த பிளாக்குற ஏரியா வந்து கிளியர் ஆகும். ஓகே, சரி. அடுத்தது பார்க்கணும். அடுத்தது ஃபூடர் ஏரியா. ஓகே, ஃபூடர் போறது முதல்ல இப்போ நம்ம மெனுல பார்த்த விஷயங்கள் எதுவும் கேட்க வேண்டியிருக்கா அப்படியே? யாருக்குமே எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? இருந்தா கேளுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி பார்க்கணும். இப்போ நீங்கள் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறீங்க, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இது மொபைலுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், டேப்லெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், இதை எப்படி செக் பண்ணுவீங்க? எனி ஐடியா? யாராச்சும் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் செஞ்சு காட்டிடுமா எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி? இப்போ நான் இந்த லேப்டாப்பில் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் இது ஒரு டேப்லெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், அதே போல் ஒரு மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி இந்த வெப்சைட் எப்படி காட்சி தரும், ஒரு ஆள் மொபைல் ஃபோன் எப்படி காட்டுங்கிறத இப்படி உங்களோட லேப்டாப்பில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அது யாருக்கும் செய்ய தெரியுமா? நான் 2வது கிளாஸ்ல ஞாபகப்படுத்த நினைக்கிறேன், செஞ்சு காட்டுன்னு நினைக்கிறேன். நோண்டு போடுங்க, செய்யலும்டா எஸ்ன்னு போட்டு செஞ்சு காட்டுங்க. நோண்டு ரிப்ளை பண்ணுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க விளங்காது என்ன ஃபீல் பண்ணுவீங்க. யாரும் ரிப்ளையும் பெறல. என்ன ஒருத்தருக்கு ஆன்சர் தெரியாதா? நாட் ஃபைல் ஷேர் பண்றது இல்லை. இப்போ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட் இருக்குதானே, இது லேப்டாப்ல பார்க்குற விதம். இதே வெப்சைட்
ஒரு மொபைல் ஃபோன்ல ஒரு ஆள் யூஸ் பண்ணுவாரா இருந்தா அவருக்கு எப்படி அது தெரியும்? இப்ப நமக்கு மொபைல் ஃபோன்ல இது மாறக்கூடாது. டேட்டா எதுவுமே குறையாது, பட் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கணும். அந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் தன்னை ஷேப்பை மாற்றணும். டேட்டாவில் எந்த பிரச்சனையும் பாருங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ மெனூஸ் இருக்கு, இந்த டேட்டாஸ் இருக்கு, என்ன பிக்சர் இருக்கு, கீழே கண்டென்ட் எல்லாமே இருக்கு. அடுத்தது ஃபூடர் ஏரியா இருக்கு. இப்படி வர மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி டெஸ்ட் பண்றது? நோ ஐடியா. ஸோ அப்போ நான் செஞ்சு காட்டணுமா? ஏதாச்சும் ஒன்று ரிப்ளை பண்ணுங்க. நீங்க எஸ்னோ ரிப்ளை பண்ணாதான் எனக்கு விளங்கும் நீங்க இருக்கீங்களா, விளங்குதா இல்லையாண்டு. ஓகே, நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போனீங்களா பிள்ளைகள்? பாருங்க, இப்போ நான் இருக்கிறது மொசில்லா குரோம்ல இருக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல இதுக்கு கிளிக் பண்ண சொன்னா பாருங்க, இந்த மோர் டூல்ஸுக்கு போனோம்னு சொன்னா சரியா? நான் இருக்கிறது இப்போ நான் சொல்றது குரோம் ப்ரௌசர்ல. குரோம் ப்ரௌசர்ல 3 டாட் மாதிரி இருக்கு. ப்ரௌசர் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணி போவீங்களே, அதே இதுக்கு போனீங்கன்னு சொன்னா மோர் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா? அதுல பாருங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐங்கிறத கிளிக் பண்ணனா டெவலப்பர் டூல் ஆப்ஷன் உருவாகும். ஓகே, டெவலப்பர் டூல் உங்களிலேயுமே இருக்கும் பாருங்க. நீங்க குரோம் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா டெவலப்பர் டூல் அல்லது டெஸ்டிங் அப்படி ஏதாச்சும் ஒரு வேர்டிங்ல இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணினா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு காட்டப்படும். இது இந்த வெப் பேஜ் வந்துட்டு ரெஸ்பான்சிவான வெப்சைட்ங்கிறது கன்ஃபார்ம். ரெஸ்பான்சிவ் என்ன மீனிங்? நம்ம எந்த டிவைஸ்ல யூஸ் பண்றோமோ அதுக்கு எது மாதிரி காட்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூ வந்து பிள்ளைய லேப்டாப் வியூ சரியா? இது லேப்டாப்ல இப்படிதான் தெரியும் இந்த வெப்சைட். இதே இது லெட்ஸ் சே ஐபோன் டிவைஸ்ல யூஸ் பண்ணிடலாம். ஐபோன்ல இந்த மாதிரி தான் தெரியும். இப்படி இருந்தா தான் இந்த வெப்சைட் சரியான முறைக்கு டெவலப் பண்ணப்பட்டிருக்குன்ற அர்த்தம். மெனு பார் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. மெனு பார் இந்த மாதிரி மாறி இருக்கும். இதே இது வேற டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே ஐபேட். ஐபேட்ல பாருங்க இந்த மாதிரி காட்டும். இப்படி உங்களோட வெப்சைட் நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு வேலை முடியும் சரியா தான் ஒர்க் பண்ணுதா. இப்படி ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு வித்தியாசமா பார்க்கலாம். எந்த டிவைஸ்ல எப்படி காட்டும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேலையும் செஞ்சு முடிய நம்ம இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணணும். இப்படி உங்களோட நீங்க ஒரு எடிட்டிங் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க சரியான முறை காட்டுப்படுதா, மாறுதா இல்லையாங்கிறது. ஓகே, அடுத்தது போல நீங்க வெப்சைட் டெவலப் பண்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும். இந்த இடத்துல லிங்க் வந்து கூட குறைய வச்சுக்கப்படாது. முக்கியமான லிங்க் இருக்கணும். நமக்கு நிறைய லிங்க் வருதுன்னா அதை ஏதாச்சும் ஒரு லிங்குக்குள்ள சப் கேட்டகரியா பாருங்க. இந்த இமேஜஸுக்குள்ள சப் கேட்டகரி கொடுத்த மாதிரி சில கூட வருதுன்னு வந்தேன். இப்ப பாருங்க இந்த வரைக்கும் இருக்கு. இப்ப நான் லிங்கை கூட்டுறேன்னு வச்சுக்கொள்வோம். நேரம் வச்சு லிங்கை கூட்டுறேன்னு வச்சுக்கொள்வோம். நம்பர் ஆஃப் லிங்க்ஸை கூட்டுறேன்னு சொன்னா இந்த வெப் பேஜ்ல மெனு பார் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டில் அனுப்புறீங்க. நான் லிங்கை கூட்டு வச்சுக்கிறேன். இப்ப எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த லிங்க் அடுத்த லைனுக்கு போயிருக்கு பாத்தீங்களா? இப்படி ஒரு நாளும் பெறப்படாது. லிங்க் வந்து ஒரு லைன்ல தான் இருக்கணும். மேக்சிமம் ஒரு 6-7 பேஜ் லிங்க் தான் அதுல தெரியும். உங்களுக்கு லிங்க் கூடிச்சுன்னா என்ன செய்யலாம்? சில லிங்க்ஸை வந்துட்டு ஒரு கொமன் டேர்மை கொடுத்து அதுக்குள்ள போட்டு வைக்கலாம். சப் கேட்டகரி மாதிரி இமேஜுக்கு சப் கேட்டகரி கொடுத்த மாதிரி சப் கேட்டகரியை கொடுத்து வைக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். உடனே இருக்கும் அது. ஓகே, அதானுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன். நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணட்டுமா? நான் ஓகே, மெசேஜ் பண்ணுங்க.
ஓகே, டேக் அ பிரேக். 6:20க்கு சரியா வாங்க எல்லாரும். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 6:20க்கு வாங்க. ஃபூடர் ஏரியாவை பார்த்துட்டு முடிப்போம் பிரேக். ஓகே, கட் ஆகிச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து அதே லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுற உலகங்களே, ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். ஸோ ப்ரீவியஸ் நம்ம ஸ்டாப் பண்ண ஹெடரை பார்க்குறத பார்த்தோம். ஹெடர் எப்படி செய்யறேன்னு சொல்லி அது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் சில சந்தேகங்கள் இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம அந்த தனி ஒரு செஷனோட போடுவேன் நான், டெக்னிக்கல் டிஸ்கஷன் சொல்லி அந்த டைமில் நம்ம அதை செக் பண்ணுவோம். மாறலையில் என்ன பிரச்சனை வருது, ஏன் மாறலைங்கிறத பார்ப்போம், எதை மாற்றணுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நான் மோடி அந்த வெப்சைட்டில் ஹெடரை பார்த்தோம். அடுத்தது ஃபூடரை பார்க்கலாம். கொமரான இந்த ஹெடர் ஃபூடர் ரெண்டுமே ஒரு வெப்சைட்ல எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுக்கும் கொமனா இருக்கும். 100 பேஜ் இருக்குங்க, 100 பேஜுக்கும் கொமனா இருக்கும். ஸோ நம்ம ரெண்டையும் வெரி கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நீங்க டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த ஃபூடர் இந்த பகுதி வந்து அந்த டெம்ப்ளேட்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அப்லோட் பண்ணிப்பாங்க. இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செக்ஷனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளணும். தேவண்டா வச்சுக்கொள்றது, இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கொள்றது. ஓகே, so go to the coding. And லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதுக்கு ரீசனும் அதான், அதாவது ஹெடர் ஃபைல தனி ஒரு ஃபைல் ஆகும், ஃபூடர் ஃபைல இன்னொரு தனி ஒரு ஃபைல் ஆகும். சர்வ் பண்ணி வச்சுக்கொண்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் எடிட் பண்ற டைம்ல. இப்போ இது பாருங்க, நிறைய கோடிங் இருக்கு, நம்ம சர்ச் பண்ணக்குள்ள டோட்டல் கோடிங்கை செக் பண்ணி நிற்கணும். பட் ஃபூடரை மட்டும் தனி ஒரு ஃபைல இருப்பீங்களா, அந்த பாருங்க ஃபூடரை எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடியுது. இவ்வளவு தான் ஃபூடருக்குரிய கோடிங். இவ்வளவு நம்ம ஒரு ஃபைலை சர்வ் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா அதுல என்னென்ன கிளாஸ் ஃபைல் இருக்குங்கிற விஷயங்களை ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் வச்சுக்கிற வெப் பேஜில் ஃபூடர்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, FH5CO -fooder ஒரு ஐடி உண்டு, சிஎஸ்எஸ் செலக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஐடி செலக்டர் உண்டு இந்த நேம்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வேற எங்க செக் பண்ண மாதிரி இருந்தா நம்மளோட ஸ்டைல் ஷீட்டுக்குள்ள அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கிறத செக் பண்ணணும். நிச்சயமா நம்மளோட ஸ்டைல் ஷீட் ஸ்டைலோட சிஎஸ்எஸ்க்குள்ள இருக்கும். நீங்க உங்களுடைய செக் பண்ணி பார்க்கலாம். ஃபூடர் என்ன ஃபைல் நேம்ல கிரியேட் பண்ணி, சாரி இந்த கிளாஸ் ஐடி நேம்ல கிரியேட் பண்ணிக்காங்க அல்லது கிளாஸ் நேம்ல கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ ஃபூடர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபூடர்ங்கிற ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுல பேடிங் வந்துட்டு 7EM கொடுத்துருக்கு. 7EM நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த EMங்கிறது என்னன்னு சொன்னா டிஃபால்ட்டா உங்களோட பேஜ்ல வந்துட்டு டிஃபால்ட்டா உங்களோட பேஜ்ல பேடிங்க வந்து நீங்க 1 பிக்சல் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா இந்த EM எப்படின்னு சொன்னா, பட் நீங்க 2EM கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிறத 2 மடங்காக கூட்டும். ஓகே, 7AM சொன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது 7 மடங்கால கூட்டும். இந்த 7AMங்கிறது ஆல்ரெடி 1 பிக்சல் கொடுத்துருந்தா இப்ப என்ன செய்யும், ஃபூடர் இருக்கிறது 7 பிக்சல் எடுத்துக்கொள்ளும். ஓகே, மாதிரி இருக்கு. தேவைன்னா இது இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். EM ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதுவும் மெஷர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான். பட் டிஃபால்ட் சைஸ் ப்ரௌசர்ல அல்லது நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சைஸ் ஒன்று கொடுத்து வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுத்துக்களை வச்சு சொல்லணும்னா பாருங்க, டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுத்தீங்க 15 px கொடுத்துருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸை நீங்க வந்துட்டு இதுல டபுளா மாத்தணும்னு சொன்னா சம்டைம் நீங்க 30 பிக்சல் சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டைல வந்துட்டு 2EM கொடுத்தீங்கன்னா சரி ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி இருக்கிறத 2 மடங்கா மாறி திரும்ப. ஓகே, ஸோ இந்த ஃபூடர் இவர வேலை என்னன்னு சொன்னா EM வேலை என்னன்னு சொன்னா டிஃபால்ட்டா இருக்கிற சைஸை
கூட்டுறது அத்தனை மடங்கால 7 மடங்கால கூட்டும். 10 10 மடங்கால இன்க்ரீஸ் பண்ணும். நீ டிஃபால்ட்டா ஒரு 2 பிக்சல்னு கொடுத்து வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கீங்க, அல்லது 2 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா இந்த இஎம்ங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிறத அது மடங்கு தான். அது 1 ஆல்ரெடி இருக்கிறது ஈக்குவலா யூஸ் பண்ணும். 2em ஆல்ரெடி இருக்கிறது 2 மடங்காக்கும். 10em ஆல்ரெடி இருக்கிறத 10 மடங்கால கூட்டும். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, இஎம் தான் என்னன்னு சரி. ஓகே கிளியர். அடுத்தது வேற எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஐடி நேம் இதுல நீங்க 2 இடத்த கொடுத்துருக்கு. நினைக்கிற விஷயம் எல்லாத்தையும் இவ்விடத்தையும் கிரியேட் பண்ணி இவ்விடத்த ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேற பேடிங் கொடுத்துருக்கிறாங்க. இதுல என்ன மீனிங் என்னன்னு சொன்னா, நான் நேற்றைய கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். இந்த எட் மீடியா ஸ்கிரீனுங்கிறது அது மீடியா குவார் என்று சொல்றது. இது வந்து சிஎஸ்ல ஃபிளெக்ஸ் மெத்தட்னு சொல்லுவேன். FLEX ஃபிளெக்ஸ் மெத்தட்னு சொல்லி மேபி அது அட்வான்ஸான இது டெக்னிக் உண்டு. அதாவது உங்களோட நான் முன்னால் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஹார்ட்னன் லேப்டாப்ல பார்க்கும்போது இருக்கிற அந்த லே அவுட் வந்துட்டு உங்களோட மொபைல்லையோ அல்லது டேப்லயோ பார்க்கும்போது இருக்க மாட்டாது, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். தட் இஸ் இட் மீன். இதான் இது. இந்த லைன்ற கருத்து என்னன்னு சொன்னா, உங்களோட ஸ்கிரீன் சைஸ் 768 பிக்சலை தாண்டுகின்ற போது ஆட்டோமேட்டிக்கா அதுல லே அவுட் மாறும். ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங்னு சொன்னா, உங்களோட ஸ்கிரீன் சைஸ் இப்போ நம்மளோட லேப்டாப்ல பிக்சல் எல்லாம் பார்த்தோம்னா 1200 1800 அப்படியெல்லாம் வரும். பிக்சல் கூடினது 768 கூடினதை நம்மளோட லேப்டாப்ல ஸ்கிரீன் பிக்சல் எல்லாம். ஓகே, அது ரெசல்யூஷன் சொல்றோம். ஓகே, இது என்ன மீனிங்? நீங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ற குறிப்பிட்ட அந்த டிவைஸ்ல ஸ்கிரீன் சைஸ் 768 பிக்சலை தாண்டிச்சுன்னா இந்த ஐடி எல்லாமே பேடிங்க இதை யூஸ் பண்ணணும். 3em அதாவது ஆல்ரெடி இருக்கிறதுல 3 மடங்கால யூஸ் பண்ணணும். அதே இது 768 பிக்சலை விட குறைஞ்ச டிவைசஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா இந்த இருக்கிற எவ்வளவுத்தையும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நினைக்கிற பெருமதியை யூஸ் பண்ணணும். இது அதுக்கு மீனிங். இப்போ நம்மளோட என்ன டிவைஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம லேப்டாப்ல வச்சு செஞ்சிருப்போம். சில ஆட்கள் அந்த வெப்சைட்டை ஒரு iPhone 4S வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல ரெசல்யூஷன் வந்துட்டு குறையும். iPhone 12 எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட. ஸோ அந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் மாறணுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபூடர் 2வது வந்துருக்கு. வேற எங்க இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபூடர். இப்போ ஃபூடர் பேக்ரவுண்ட் கலர் என்ன? இந்த கலரை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே, இது என்ன கலருங்கிறது செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரௌசர்ல என்ன பாருங்க, இதுல காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்றாலே பேக்ரவுண்ட் கலர். இப்படி சில கலர்ஸ் அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கிறாங்க. இந்த கலரை மாத்த நடிச்சுன்னா background folder. ஓகே, ஸோ இந்த கலர் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஓவர்லே அவனோட கிரியேட் பண்ணிக்காங்க பாருங்க. இதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, உங்களோட வெப்சைட் இருக்கு தானே, இதுதான் ஃபூடர் ஏரியா. இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணது ஃபூடர் ஏரியா, ஃபுல்லாகவே ஃபூடர் ஏரியா தான். இது ஒரு பிக்சர் போட்ட கலர் தான். இந்த கிரீன் கலர்ல ஒரு பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணிக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கன்னு சொல்லி. ஃபூடர் ஏரியாவில் பாருங்க, நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் அவரது கிரீன் கலர்ல காட்டு போறது, டார்க் கிரீன். அதுக்கு மேலால அந்த பிக்சர் தூக்கிட்டேன். ஓகே, இந்த பிக்சர் தூக்கினதால நம்ம கொடுத்த வர ஃபூடர்ல கொடுத்த கலர் அந்த இடத்துல ஹார்ட்டுக்கு பிக்சர் இந்த மாதிரி வச்சு கொள்றேன். ஓகே, நம்ம CSS ஃபைல்ல செக் பண்ணுவோம். இந்த ஓவர்லே அந்த பிக்சருக்கு மேலால வார கலர் என்னன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படல. அந்த பிக்சர்ல அடி வார கலர் இது. பட் அந்த பிக்சருக்கு மேலால வேற என்ன சரி கலர் வரணுமா இருந்தா நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பொசிஷனை டிசைட் பண்ற விஷயங்கள். ஓகே, பொசிஷன் அப்சல்யூட், அதாவது அது ஃபிக்ஸ் அவடத்தான் இருக்கணும், வேற இடத்த போகக்கூடாதுன்றது. அந்த ஃபூடர்னா ஃபூடர்ல இருக்கணும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலுக்கு கீழுக்கு ஓடிடக்கூடாது. ஓகே, டிஃபால்ட் அப்படித்தானே இருக்கணும். ஸோ பொசிஷனை அப்சல்யூட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இது வந்துட்டு டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் வளைச்சி வர
அதை அவங்களோட இந்த ஃபூடர் அந்த வளைச்சி வர border லைன் சொல்லலாம். ஓகே, இந்த வளைச்சி வர border லைன் தான் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிற அடுத்த விஷயம். இந்த டாப் எல்லாம் 0 இந்த இடமும் தெரிய மாட்டா, அப்படியே ஃபுல்லா ஃபில் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு கலர், அது என்ன கலர்னு தெரியும், நம்ம இதுலயும் கொடுக்கலாம். HTML கலர் கோட்லயே கொடுக்கலாம், இல்லை டைரக்டா ப்ரீடிஃபைன். இப்போ நான் ரெட்னு கொடுத்துக்கிறது ப்ரீடிஃபைன் கலர். கிரீன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ரீடிஃபைன் கலராக ஒர்க் பண்ணும். சரி, நம்ம ரெட்னு கொடுத்தா ரெட்னு மாறிட்டு பேக்ரவுண்ட் கலரை மாத்துறது இந்த இடத்துல தான் இருக்கு. ஃபூடர் ஏரியாவில் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். கிரீன் கொடுத்தீங்கன்னா கிரீனா நம்ம தான் அந்த பேக்ரவுண்ட் கலரை டிசைட் பண்ணணும். அது ஓவலேங்கிற இந்த கிளாஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் அவரது ஓவலே அவரது யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். சந்த பாருங்க, ஃபூடர் ஏரியாவை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணி அவரது கொடுத்தீங்க ஓவலேங்கிறது. அந்த ஓவலேல கலர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டா, பேக்ரவுண்ட் கலர். எப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்டுங்கிறது வேற பேக்ரவுண்ட் கலர் டிசைட் பண்ற விஷயம். டிஃபால்ட்டா இருந்த கலர் இதான் டிஃபால்ட்டா இருந்தது. ஸோ RGBங்கிறது ஒரு கலர் கோட், HTML கலர் கோட் ஸ்டைல் ஒன்று. ஸோ ரெட், கிரீன், ப்ளூ, அடுத்தது ஏங்கிறது சம்திங் ரைட். ஏங்கிறத மட்டும் மாற்றிருக்கிறாங்க நினைக்கிறேன்னா. நீங்கள் டைரக்ட் இதைத்தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி HTML கலர் கோடை யூஸ் பண்ணலாம். அல்ல உங்களுக்கு தேவையான கலர் ஒன்று அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிரான்சிஷன் என்று சொல்லப்படுகின்ற விஷயம், அது வார ஸ்பீடை வெப்சைட்ல அந்த கலர் வந்து சேர்ற ஸ்பீடை, ஓவர்லே வந்து சேர்ற ஸ்பீடை டிஃபைன் பண்ணும். ஓகே, அடுத்தது ஃபூடர் பேடிங் மேஜிங்கோட சம்மந்தப்படும். பேடிங் மேஜிங் தனி கான்செப்ட், நான் தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அது இது ஃபூடர்ல இருக்கிற டெக்ஸ்டோட சம்மந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறது. அந்த டெக்ஸ்ட் என்ன கலர்ல இருக்கணும், டெக்கரேஷன் என்ன, டிஃபால்ட்டா பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி, ஒயிட் கலர்லயும் வேற ஒரு கலர்ல இருக்கு. டெக்கரேஷன் என்னோடது இருக்கு, அண்டர்லைன் வர மாதிரி. அந்த லிங்குக்கு நம்ம ஏர்லியா கொடுத்ததுமே டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்லைன் கொடுத்தோம், அதனால இந்த மாதிரி மாறு. ஸோ டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுத்துருந்தோம், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு அப்பர் கேஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த எல்லாம் லிங்குங்கிறதால AHREF யூஸ் பண்ணி தானே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த லெட்டர்ஸ் அதுக்கு அந்த லிங்குக்கு மேல மவுஸ் மூவ் பண்றப்போ இந்த மாதிரி மாறுது. ஓகே, அதான் ரீசன். நம்ம கலரை மாத்தணுமா இருந்தா டெக்ஸ்ட கலரை இந்த இடத்துல டெக்ஸ்ட கலரை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். என்ன பாருங்க, ஃபூடர் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். அண்டர்லைன் அடுத்த எந்த டைம்ல அண்டர்லைன் பண்ணப்படணும், ஹோவர், A:: ஹோவர். நீங்க இதெல்லாம் மாத்தி நீங்க தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஏரியா அந்த விஷயம் நடக்கக்கூடாது, அண்டர்லைன் பண்ணக்கூடாது, ஹோவர் டைம்ல ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னா வேற அப்படியே டிலீட் பண்ணிவிட்டீங்களா சரி, அல்லது வேற கொமெண்டா மாத்தி விட்டாலும் சரி தான். நீங்க CSSல எப்படி கொமெண்ட் கிரியேட் பண்றேன், /***. உங்களோட CSS ஃபைல்ல கிரீன் கலர் எதுவும் கண்டீங்கன்னா அது கொமெண்டா இருக்கும். இந்த கொமெண்டா இருக்கிற விஷயம் வந்து உங்களோட வெப் பேஜ்ல இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதாவது யூசர் மேலதிக அண்டர்ஸ்டாண்டிங்காக கொமெண்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்த நான் எழுதி வைக்கலாம், இந்த லைன் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சரி எழுதி வைக்கலாம் ஒரு கொமெண்டை கொடுத்து. ஸோ அது எந்த வகையிலையும் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ நான் கொமெண்டை மாற்றி பாருங்க, அது கொமெண்டை மாற்றிட்டேன். ஸோ நீ அந்த கோடிங் ஒர்க் பண்ணாது மாறல, பார்த்தீங்களா, அண்டர்லைன் பண்ணப்படல. ஓகே, இது எடுத்த கண்டிஷன்னா டெக் டெக்கரேஷன் எல்லாம் நான் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இது ஹோவர்ங்கிறது. அடுத்தது டெக்ஸ்டா கலர் இந்த இடத்துல மாத்தலாம். வெப்சைட்டுக்கு என்ன கலர் வரணும், முதல்ல நீங்க என்ன கலர் விரும்புறீங்க அது அந்த தீம் கலரை மென்ஷன் பண்ணி தான் நம்ம லிங்க் வந்து இப்ப மாறல பாருங்க, ஒரு கலர்லாம் இருக்கு. இப்ப நான் வேற கலருக்கு மாத்திருக்கேன், ஆரஞ்சு. ஓகே, அடுத்தது ஃபூடர் சம்மந்தப்பட்டது. இது பாருங்க, இதுவும் திரும்ப ஃபூடர்ல இருந்து ஏரியா வந்துட்டு கம்ப்யூட்டர்ல பாவிக்கப்படுற டைம்ல எப்படி இருக்கணுங்கிறத இதுல மென்ஷன் பண்ணிக்காங்க. அதான் மேக்ஸ் ஃபிட் 760 பிக்சல். இந்த மீடியா ஸ்கிரீன் போட்டா என்ன மீனிங்னு சொன்னா, அந்த மீடியா ஸ்கிரீன்
வேர்டத்தை ஸ்டார்ட் பண்ணது, வேர்டத்தை முடியுது. ஸோ இதுக்கடையில் இருக்கிற கோடிங் வந்துட்டு உங்களோட டிவைஸ்ட ரெசல்யூஷன் இதோட சின்னதாக இருக்கும்போது இந்த கோடிங் ஒர்க் பண்ணாது. நார்மலாக இதெல்லாம் என்னது கொடுக்குறோம், மீடியா ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன், பிகர் ஸ்க்ரீனுக்கு தான் இந்த மீடியா ஸ்க்ரீன் நம்ம மென்ஷன் பண்றது. ஓகே, அடுத்தது என்ன ஆகிற இந்த ஏரியா வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா ஹெடிங்குக்கு. நம்மளோட வெப்பேஜ் எடுத்துக்கொள்ளணும். இந்த வெப்பேஜில் என்ன ஆகிறது, அபவுட் எஜுகேஷன், லேர்னிங், லேர்ன் அண்ட் க்ரோ, என்கேஜ் அஸ், லீகல். ஸோ இந்த ஹெடிங்குக்கான சிஎஸ்எஸ் கோடிங் தான் நடக்கிறது. அதில் மார்ஜின் என்ன, மார்ஜின் நான் அந்த டைமில் மார்ஜினை வழங்கப்படுத்த உங்களுக்கு வழங்கணும், குறிப்பிட்ட இதை வளர்ச்சி வர இது. அதாவது அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பர் கேஸில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஸ்பேசிங், ஒவ்வொரு எழுத்துக்கடையில் இருக்கிற ஸ்பேஸ், அதாவது ஃபோன் சைஸ் என்ன, போல்டாக இருக்கணுமா நார்மலாக இருக்கணுமா. அது நார்மலாக இருக்கணும்னு சொன்னால் அடுத்த நம்ம 400 போதாச்சு. 400க்கு மேலே வரதெல்லாம் போல்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் லெட்டர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, கேன் இன்க்ரீஸ் இட் ஹியர். இது அப்பர் கேஸ் இல்லைன்னு சொன்னால் நார்மலாக தான் இருக்கணும்னு சொன்னால் நான் கொடுங்க. அதில் என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணப்படும், என்ன ஃபோன் அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படணும், அதில் கலர் என்ன, இது ஹெடிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்க பாருங்க இப்படி இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், மாறுதான்னு. See, I could change it. Okay, இது வந்துட்டு அந்த அந்த ஹெடிங்கோட சம்மந்தப்பட்டது. அடுத்த ரெண்டு விஷயம், அடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்றேன், காப்பிரைட் ஏரியாக்குரியது, அதுல வர டெக்ஸ்டுக்குரியது. நான் இருக்கிற இந்த போலோ டெக்ஸ்ட், சாரி நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற போலோ டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட டிசைனிங் சம்பந்தம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் தான் இப்போ நான் இந்த இடத்துல என்ன அடிக்கிறது. டிஸ்பிளே பிளாக் மீன் அது சென்டர்ல வந்து சேர்றது. ஓகே, அவ்வளோ சேர்ந்து ஒரு பிளாக் இருக்கும். அண்ட் அந்த அந்த அவட தெரிகிற அந்த லெட்டர்ஸோட கலர் என்னவா வரணுங்கிறது தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நீங்க அதோட சைஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணலாம். நீங்க விரும்ப இதுல பாருங்க, கலரை மாத்திக்கிறேன், இந்த மாதிரி ஆரஞ்சு. அதே இதுக்கு மட்டும் மாறி இருக்குன்னு சொன்னா இருக்கிற கிளாஸ் நேம் குறிப்பிட்ட அந்த இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, கிளாஸ் நேம் பிளாக்குங்கிறது இந்த லெட்டர்ஸுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, டெக்ஸ்ட் என்கர், காப்பிரைட். ஸோ அந்த மாதிரி நீங்க மாத்திட்டு போகலாம். இல்லை ஃபோன் சைஸை சேஞ்ச் பண்ணா விட நீங்க ஃபோன் சைஸை விட அதுக்குரிய என்னட்டு சொல்றேன், ஆல்ரெடி விடத்தை செஞ்சு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா திரும்ப இதுக்கு தனியாக ஃபோன் சைஸை வேற மாதிரி மாத்தினா அந்த இடத்துல நீங்க ஃபோன் சைஸையும் மாத்தலாம். ஓகே, இது ஃபோட்டோட சம்பந்தப்பட்ட ஏரியா. ஓகே, இதோட எதுவும் கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? நீங்க இப்ப ட்ரை பண்ணி பார்க்கும் வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் நான் சென்ன அவ்வளவு உங்களுக்கு ஒன்றும் ஓவராலாக பட்டிருக்குமா இவ்வளவு தானே. ஏன்னா நான் எந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் செய்கிறேன். பட் நீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி செஞ்சுட்டு வாரீங்க. ஓகே, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி செஞ்சுட்டு வரதால உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணி தான் விளாங்க. எண்டே வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே செய்யலாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா எண்டையில் இருக்கிற நேம்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளாஸ் நேம், ஃபைல் நேம்லாம் உங்களோட இருக்க மாட்டா, அதில் வேற ஏதாச்சும் பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபூடருக்கு, ஹெடருக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. நீங்களா இப்போ ட்ரை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸில் வராது. ஓகே, மற்றவங்க எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? இது இருந்தால் கேட்டுட்டு போங்க.
எல்லாரும் கிளியரா பார்த்து அவ்வளோ உங்களோட வெப்சைட்ல உங்களால அந்த சேஞ்சஸ் செய்யலுமா? இப்போ ஹெடர் அண்ட் ஃபூடர் செக்ஷன் உங்களால உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுக்கலுமா? ஃபோன் ஸ்டைலை மாற்றுறது, ஃபோன் கலரை மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யலுமா? லிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாராலையும் செய்யலுமா? மத்தாக்கள் எல்லாரும் சரி எஸ்ன்னு போடுறீங்க, செய்வீங்களா இருந்தா சந்தோஷம். அட்லீஸ்ட் நம்ம இன்னொருத்தருக்கு படிப்பிக்கல இல்லை இன்னொருத்தருக்கு செஞ்சு கொடுக்கல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு வெப்சைட் நம்மளோட ஒரு ஆளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். என்ன ஆர்டிகல் எழுதுறவங்க இருப்பீங்க, ட்ராயிங் பண்ணுறவங்க இருப்பீங்க, வீடியோ பிளாக் செய்கிறவங்க இருப்பீங்க, எல்ஸ் கவிதை எழுதுறவங்க இருப்பீங்க. இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயமா உங்களுக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் போட்டு அது ஜஸ்ட் ஷேர் பண்ணுறது, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஃபேமஸ் பண்ணுறது. நம்ம வெப்சைட்டை ஃபேமஸ் பண்ணுறது பெரிய இடம் தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட், உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்கும், யூனிவர்சிட்டி லிங்க், ஸ்கூல் லிங்க், ஃபேமிலி லிங்க் உண்டு. நீங்கள் எல்லாருமே ஓவராலாக சோஷியல் மீடியாவில் கடுமை ஆக்டிவான ஆக்கலான இருப்பீங்க. அப்படியே லிங்க் இருக்குது, நிறைய லிங்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஃபாரின்ல இருக்கிறவங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதனோட அவங்க ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் இதை நான் இன்னொரு ஆளுக்கு படித்து கொடுக்கல, நான் இன்னொரு ஆளுக்கு வெப்சைட் ஒன்று செய்யலாம், நான் எந்த இன்ட்ரெஸ்ட் தான் செய்கிறேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணி மேனேஜ் பண்ணுற ஸ்கில் அதுவும் குறைஞ்சது வேணும் உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வெப்சைட்டுக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் வருவாங்கன்னு சொன்னால் எவரேஜாக ஒரு 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி 2 monthsக்கு அப்புறம் உங்களால் கூகுள் எக்ஸ்டென்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் மீன் என்னன்னு சொல்கிறேன், ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கூகுள் எக்ஸ்டென்ஸுங்கிறது. நீங்கள் இன்னொரு ஆளுக்கு செஞ்சு கொடுக்காட்டியும் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு கொண்டு இல்லை 2 நாளைக்கு ஒரு கண்டென்ட் அதில் போட்டு வர நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 months அந்த வெப்சைட்டை கண்டினியூஸ் அப்படி ஒவ்வொரு 1 or 2 daysக்கு ஒரு அப்டேட்டை போட்டு அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி உங்களோட வெப்சைட் இருக்குன்னு ஒரு 2 to 3 months கூகுள் எக்ஸ்டென்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறங்கிறதையாச்சும் லேர்ன் பண்ணி எடுங்க. ஓகே, ஒரு விதம் வெப்சைட்டை மாற்றிடலாம். நான் உதாரணத்துக்கு காட்டுறேனே, நம்மளுடைய சிட்டி வெப்சைட். ஓகே, நான் இந்த வெப்சைட் வந்துட்டு நான் எந்த ஓனாக செஞ்சது, நான் டெம்ப்ளேட்டை வச்சு நான் செஞ்சது, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறேன். அரபிக் ஃபேக்கல்டிக்கு இது வரைக்கும் அந்த 2 yearsக்குள்ள 2 வெப்சைட்டை செஞ்சு கொடுத்துக்கிறேன். நான் இன்சிம் 2020 போன வருஷத்துக்குரிய நான் இது ஃபுல்லாக நான் செஞ்சது. ஆல்ரெடி இருந்த அடுத்து இது வேறு இருந்தது, நம்மளோட யூனிவர்சிட்டியில் நம்மளோட பேர் போட்டு இந்த பிக்சர் கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சால் இதெல்லாம் நீங்கள் போகலாம். ஃபோட்டோஸ் இதை ஃபுல்லாக மாற்றி எடுத்தது, அந்த தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி எழுத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பேஜஸ் கிரியேட் பண்ணது, நினைக்கிற லிங்க்ஸ் கிரியேட் பண்ணது, இந்த லிங்க் ஸ்டைலை மாற்றினது எல்லாம் நான் இந்த பட்டனை கிரியேட் பண்ணது. அதை கொஞ்சம் தான் தெரியும், மற்றதான் மாற்றி எடுக்கிறது. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு வந்துட்டு அவனோட ஜேர்னல் கலம்ன்ற ஒரு ஜேர்னல் இருக்கு, அதுக்கு இதுவரையும் வெப்சைட் இல்லை. இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக செஞ்சது நான் லான்ச் பண்ணக்குள்ள நான் இருந்தது. இது வேற அவங்ககிட்ட இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம மாற்றி எடுக்கிறது. அவங்க அதில் மாற்ற சொல்லுவாங்க, என்னது தெரியுமா? ஒரு வெப்சைட் வந்து அவங்க மாற்ற சொல்றது, நினைக்கிற பிக்சர், நினைக்கிற மெனு, இன்னும் வார கலர், அவங்களுக்கு ஒரு தீம் கலர் ஒன்று இருக்கும். ஸோ இவட எத்தனை லைன் வரணும், கீழுக்கு என்னென்ன விஷயம் பெறணும், இதில் தான் அவங்க மாற்ற சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம லேர்ன் பண்ணி இருக்கிறது. அதுல ஏழு கூட அவங்களுக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். வேற என்ன, ஃபோட்டோஷாப் பாருங்க, இது ஒரு ஃபோட்டோவில் ஒரு லொகோ போட்டு 2-3 எழுத்து அடிச்சு அவங்க அந்த ஹோம் பேஜ் இதில் போட்டிருக்கேன், போலத்தையும் ஒரு பிக்சராக போடுங்க சொன்னா. ஸோ அதை நம்ம செஞ்சு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் உங்களால் வெப்சைட் ஒன்று நார்மலாக செய்ய பெருசாக ஒன்றும் இல்லை. பாருங்க, இது யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஜேர்னல் வெப்சைட், பெரிய அமெரிக்கா இல்லை, ஒரே டிசைன், எங்கே போனாலும் ஒரே டிசைன். நம்ம இந்த ஹெடர் ஏரியா, ஃபூடர் ஏரியா போலவும் ஹேண்டில் ஃபுல்லாக மாற்றினா அதான் எல்லா பேஜ்லையும் பெற போகிறது. மற்ற விஷயத்தை மேலே மேலே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பேஜுக்குள்ளே என்ன வரணும், அடுத்த என்ன ஓடித்துறதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஜஸ்ட் அதில் இருக்கிறத மாற்றுறது மட்டும்தான். டேட்டாஸ், இந்த எழுத்துக்களை தெரிகிற விஷயங்களை மாற்றுறது மட்டும்தான். இப்படி நான் நம்மளோட ஃபேக்கல்டிக்கு 2-3 வெப்சைட், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டில் 2 வெப்சைட், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டில் இந்த மாதிரி சிம்போசியமும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன். டெம்ப்ளேட்டை ஹேண்டில் பண்ணிடுற ஃபாஸ்ட் 2020 இந்த பேஜும் நான் தான் செஞ்சு விடுவேன். இது வேறு டெம்ப்ளேட். சி இதில் வேறு மாதிரி எல்லாமே டெம்ப்ளேட். நம்ம தேடி எடுக்கிறது அவ கேட்குற கலருக்கு ஏற்ற மாதிரி பிக்சரில் போட்டு அவ தருவாங்க, முழுவதும் அவங்க தருவாங்க, என்னென்ன போடணுன்றெல்லாம் அவங்க தருவாங்க, போட்டு நம்ம மாற்றி கொடுக்குற அவ்வளோ.
ஓகே. ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுமா இருந்தா நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டே ஒரு டெம்ப்ளேட் தான் நம்புவீங்களா? நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டை செய்யறதுக்கு ஏர்லியா ஒரு பாய் ஒன்று இருந்தா நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி போய் தான் இருந்தார். ஃபுல்லாக அவர் தான் செஞ்சது. நிறைய பேஜஸ் இருக்கு, நிறைய செக்ஷன், நிறைய பேஜஸ் இருக்கு. இது ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதுக்குள்ள ஒவ்வொரு டெம்ப்ளேட்டை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட வெப்சைட்டையும் பாருங்க, வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கு கிட்டத்தட்ட. நம்ம இப்போ பார்த்த ஒரு வெப்சைட் தான் ஒரு டெம்ப்ளேட். நம்பேலுமா நம்மளால வெளியிலேருந்து ஒரு ஆள் விஷயம் தெரிய ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கான மாதிரி தோணும். பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த சிஎஸ்எஸ் HTML கோடிங் எப்படி எடிட் பண்ணுறது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தா அவரால் செஞ்சிருக்காரு. ஓகே. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இடத்த நான் பேசுகிறத கேட்டுருந்துட்டு போய் திரும்ப நான் கிளாஸ் போகிறேன் உட்காந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிச்சு முடியும் வரைக்கும் உங்களுக்கு அது நான் படித்தேன் அப்படி செஞ்ச சரியா நம்ம அந்த லேஸ் மாதிரி தான் இருக்கு. ப்ராக்டிக்கலாக வந்து சேரக்குள்ள செய்ய மாட்டேங்க. ஸோ இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்க. ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக மெனக்கெடுங்க. நல்ல டைம் எடுக்கு. சில விஷயங்கள் மண்டப்பியும் சில கோவம் வரும் நம்மளுக்கு, என்னடா அது மாறுறதே இல்லைன்னு சொல்லி. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வெப் டிசைனிங். அப்படிதான் இருக்கும். பழகும் வரைக்கும் அப்படிதான். பழகிச்சுன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தால் நீங்களாவே தேடி படிப்பீங்க. சில விஷயங்கள் நீங்களாவே சில விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. இப்போ நான் 2013 நான் இந்த வெப் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த எம்எஸ்சியோட தீசிஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் நான். அண்டையிலேருந்து அதில் பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. யூனிவர்சிட்டியில் போய் செய்யுங்க சில அப்பாயின்மெண்ட் தந்திக்காங்க, அரபிக் ஃபேக்கல்ட்டியும் அட்மினையும் ஆர்ட்ஸையும் செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி எனக்கு தெரியாண்டு குந்திருந்தேன் சொன்னேன். இப்போ நான் படித்தால் தான் எப்படி நான் தூக்கி தந்தேன். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது உங்கள்கிட்ட தூக்கி தரலாம். வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிட்டு அவங்கள டெவலப் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கும், அதை நம்ம எடிட் பண்ணுறது தான் வேறு. எப்படி கண்டென்ட்டை போடுற, கலர் எப்படி மாத்திர, ஃபோன் ஸ்டைல் எப்படி மாத்திர, புதுசாக ஒரு லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த விஷயமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2-3 டேஸாக. அதை தான் போடுறதையும் தரப்போகிறாங்க. நம்ம ஒரு கம்பெனி போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சேர்றங்கிறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நம்மளுக்கு தரதுன்னு ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம போய் செஞ்சிருக்கிற வேலை வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. அதாவது இது நம்ம செல்றது இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர்னு சொல்லி UX UI டிசைனர்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறதா வேலை. பேக்ஹேண்டில் சர்வரோட சம்மந்தப்படுற வேலையெல்லாம் நமக்கு இல்லை. டிசைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ என்ன விஷயம் வரணும், என்ன கலரில் வரணும், என்ன ஃபோன் வரணும். ஸோ அந்த வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கம்ப்யூட்டிங் வந்துட்டு ஃபுல்லாக ப்ராக்டிக்கல். தியரியை வச்சு ஒன்றுமே செய்யாது, சும்மான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எது தேடினாலும் யூடியூப்லையும் இதுலையும் எடுக்கலாம், கூகுளையும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். பட் அது விளங்கான எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறது. ஓகே. சோர்சஸ் வந்து அவைலபிள், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிபெண்ட் ஆன் அஸ். நம்ம தான் எனக்கு படிச்சிருக்கேன். ஓகே. ஃப்ரீ டைம் கிடைக்கிற இடத்துல டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே, மெனு பார்ல இந்த செக்ஷன் நம்மளோட குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் வழங்கி எடுங்க. உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, வழங்கி எடுங்க. அதை வழங்கி போட்டு அடுத்த செக்ஷன் இருக்கிறோம் அப்படி வழங்கி எடுங்க. அப்படி வார டைம்ல வார இஷ்யூஸை நோட் பண்ணி வைங்க. நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ஓகே. இன்றைக்கு நான் வேறு என்ன சொல்ல நினைச்சேன். ஓகே. நான் ஃபூடரும் ஹெடரும் இன்றைக்கு நான் இல்லை நீ கேட்க வேண்டியிருக்கா பள்ளியில் மற்றவங்க யாருமே நீ கேட்க வேண்டியிருக்கா? இது கேட்கணும்னா நான் கேட்டுறேன், நம்ம போகலாம், முடிக்கலாம். கேள்விகள் என்ன இருக்கா? பார்க்க வேண்டியது இன்னும் இருக்கு. ஓகே. PHP செக்ஷன்ல PHP பேசிக் தான், எப்படி அதை PHP கன்வெர்ட் பண்ற, PHP ஃபைல் எப்படி ஒரு ஃபைலோட ஒரு ஃபைலை கனெக்ட் பண்ற, அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கல் விஷயம். அடுத்தது ஹாஸ்டிங்கை செலக்ட் பண்றது, எப்படி ஹோஸ்ட் பண்றது, அதில் இருக்கிற விஷயங்கள் அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களோட வெப்சைட்டை நீங்களே அப்லோட் பண்ணி நீங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாம் ஓரளவு ஈஸி. CSS அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. எங்க இந்த ஃபைலுக்கு இதை மாத்தினா கலர் மாறும், இதை மாத்தினா பொசிஷன் மாறும், அதெல்லாம் செக் பண்ணிடுங்க. வேற எதுவும் இருக்கா கேட்கறதுக்கு? ஒன்றும் இல்லாட்டி நான் வைண்ட் அப் பண்றேன். மெசேஜ்ல ரிப்ளை பண்ணுங்க அட்லீஸ்ட். எதுவும் இருக்கா கேட்கறதுக்கு?
ஓகே அப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் கிளாஸு இன்ஷால்லா. இப்போ அடுத்த கிளாஸ் எப்போ போடுவோம் நீங்களே டைமை சொல்லுங்க, கொமனான டைமை சொல்லுங்க. எப்போ போடுவோம் உடனே சொல்லுங்க. எவ்ரி ஒன் கொடுத்து மெசேஜை பண்ணுங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டைமை போடுங்க. மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே சொல்லுங்க. டைம் எப்போ போடலாம்னு சொல்லுங்க. என்ன டைம்ங்கிறத மேபி ஈவினிங் டைம்லாம் போடணும். ஈவினிங் இப்போ தான் போடணும். என்ன கிழமையோ போடணும் கிளாஸ். எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்க. கூடிய பேருக்கு எந்த நாள் வந்து சரியா இருக்கோ அதுக்கு எது மாதிரி போடுவோம். ஓகே ஸோ ஓகே இப்போ நைட்டில் ஓகே புள்ளில உங்களுக்கு ஆஃப்டர் 9:30 ஓகே. இப்போ டியூஸ்டே போட சொல்லிக்கிறாங்க எல்லாரும். டியூஸ்டே ஓகே ஆஃப்டர் 9:30 ஓகே நைட்டில். ஓகே ஸோ நான் எக்ஸாக்டான டைம் இன்ஷால்லா டியூஸ்டே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே நான் குரூப்பில் போடுவேன். அதை பார்த்து அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கு. நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நான் ஒரு 1 hour எடுங்க. 1 hour எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹெடர் ஏரியாவை ஃபுல்லாக ஃபைட் பண்ணுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஒரிஜினல் ஃபைலில் கை வச்சிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சிஎஸ்எஸ்ல மாற்றி ஒரிஜினல் ஃபைலை மாற்றி டக்குன்னு அப்படி செய்யுங்க. ஒரிஜினல் ஃபைலில் இருக்கிற சிஎஸ்எஸ் எடுத்து உங்களோட பேக்கப்பில் இருக்கிறது ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க. பல செய்து வந்துடுங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி மாற்றிட்டே இருங்க. கலரை மாற்றுறது, ஃபோண்டை மாற்றுறது, இல்லை இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வழங்கும். ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச் எவ்ரிவன். I'll wind up the class today. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Let's meet Tuesday inshallah.